வணக்கம் மாணவர்களே. எளிய மொழி, அதாவது கடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம். எளிய மொழி அப்படின்னு ஏன் தமிழ் மொழியை நம்ம சொல்ல காரணம் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். தமிழ் மொழி பேசவும், அதாவது படிக்கவும், எழுத மிகவும் எளிமையான மொழி, உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம். இது ரொம்ப, அதாவது ஒரு எளிமையான விஷயம். உயிர்மெய் எழுத்து எவ்வாறு தோன்றியது? இப்ப எடுத்துக்காட்டு பார்த்துக்கங்க. சில உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்துக்கள் எப்படி தோன்றியிருக்கு? அதாவது இந்த மெய் எழுத்தும் இந்த உயிர் எழுத்தும் சேர்ந்துதான் இந்த உயிர்மெய் எழுத்து தோன்றியிருக்கிறது. அவ்வாறு எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் இவ்வாறு தான் வந்திருக்கிறது. ஆகவே அதாவது இதனுடைய ஒழிப்பு முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா உயிர்மெய் எழுத்துக்களினுடைய ஒழிப்பு முறைகளானது மிகவும் எளிமையான ஒன்று. இக் பிளஸ் அ க இது இரண்டும் சேர்ந்துதான் என்னது ஒழிப்பு முறையாக இருக்கிறது. ஆகவே இது மிகவும் எளிமையான மொழி. எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். இப்ப பாருங்க, எழுத்துக்களை கூட்டி படிக்கலாம். இப்போது அ மு து அமுது, அ மு து அமுது. பெயர் முத்து என்கின்ற ஒரு பெயரை நான் கேட்கிறேன். பாருங்க, மு ஆகவே மாணவர்களை மிக மிக எளிமையான மொழி. இப்படி பிரித்து நம்ம படித்தாலும் கூட எளிய முறையிலே சொல்லிவிடலாம். பிறகு தமிழ் மொழி எழுதும் முறையை மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வடஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இங்க பாருங்க, ஆ ஏ ஔ ந ஞ இது போன்ற எழுத்துக்களை எல்லாம் பாருங்க. ஒரே நிமிடம் சொல்றேன். பிறகு அடுத்த எழுத்துக்களை சொல்றேன், நல்லா கவனிங்க. வளஞ்சொலி, இடஞ்சொலி. இந்த எழுத்தை எழுதும் போது நீங்க கவனிச்சிருக்கீங்க. இடஞ்சொலி, இவ்வாறு வடஞ்சொலி, இடஞ்சொலி பெரும்பாலுமே தமிழ் மொழிகள்ல வடஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்திருக்கிறது. பிறகு இதை பாருங்க. பிறகு இதெல்லாம் எழுதும் முறைகள்ல மிக மிக எளிமையானது என்பதை உரைத்திருக்கிறார்கள். சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம், மேற்கோள், அதாவது தமிழ், தமிழ்நாடு, தமிழன், இதையெல்லாம் யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம் என்கின்ற அந்த ஒரு அட்டவணை படுத்தியிருக்கிறாங்க. பாருங்க, முதலில் ஆளப்படும் இலக்கியம் தமிழ்ல தொல்காப்பியம், தமிழ்நாடு சிலப்பதிகாரம், அஞ்சிக்காண்டத்துல தமிழ்நாடு என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழன் என்பதை அப்பர் தேவாரத்துல குறிப்பிட்டிருக்கிறார். பிறகு இந்த மேற்கோள்களை எல்லாம் இந்த நூல்கள்ல கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தவணைப்படுத்தியிருக்கிறாங்க. இப்ப இத்தனை நேரமும் நம்ம தமிழ் மொழி எப்படி ஒரு எளிய மொழி என்பதை நாம் பார்த்தோம். இப்போது ஒரு சீர்மையான மொழி என்பது எவ்வாறு அப்படிங்கிறத பார்க்க போறோம். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியில் பல வகை சீர்மைகளும் அதன் சொல் சிறப்பும் குறிப்பிடத்தக்கது. ஏன் தமிழ் மொழிய நம்ம ஒரு சீர்மையான மொழி என்று சொல்லுகின்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் என்றால், அதாவது இப்ப நெகட்டிவ், பாசிட்டிவ் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போது ஒரு ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு, அதாவது அவர் ஒரு நோய் ஒரு முத்தி போன கண்டிஷன்ல இருக்கிறார் ஒருவர். அவர் போய் என்னங்க ஐயா, இன்னும் நான் எத்தனை நாள் இருப்பேன் அப்படிங்கிறது கேட்கிறார். அதற்கு மருத்துவர் ஒரு ஆறுதலான
அவர் கொடுக்குற மருந்து ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, அவர் வந்து பேசுகின்ற வார்த்தை தான் அந்த நோயாளிக்கு ஒரு பலம் தருவதாக இருக்கும். புரியுதுங்களா? அதாவது மிக முக்கியமான செயல் என்ன, ஒரு நோயாளிக்கு அந்த மருத்துவர் வழங்குகின்ற மருந்தை விடவும் அந்த மருத்துவர் என்ன பேசுகிறார் என்பதுதான் அவருக்கு தைரியத்தை கொடுக்கும், அவருக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்கும். ரெண்டுமே அந்த மருத்துவர் பேசுகின்ற ஒரு செய்தியில தான். தமிழ் மொழியை ஏன் ஒரு சீர்மையான மொழி என்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பிலே காணலாம். நன்றி மாணவர்களே.